மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல தாத்தாவும் காவேரியும் விஜய் சித்தியை பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட சாட்சி சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் சித்தி இல்ல, என்னோட பையனையும் என்னோட வீட்டுக்காரனையும் மீறி என்னால வர முடியாது, அப்படி நான் வந்து சாட்சி சொன்னேன்னா அப்புறம் என்ன அவங்க சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், அவனை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்பனா விஜய நீங்க உங்க பையன் நினைக்கலையா, நீங்க தான் தூக்கி வளர்த்தீங்க, ஆனா நீங்க இப்படி பேசுறீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தி அழுகுறாங்க. இல்ல, என்னால அவங்க 2 பேர் பேச்சையும் மீறி என்னால வர முடியாதுப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய சுச்சுவேஷனையும் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தாத்தா அப்ப விஜய் பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல, சரி விஜய் எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் தாத்தாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இங்க தாத்தா கிட்ட காவேரி சொல்றாங்க, தாத்தா விஜய் சித்தி மூலமா வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்சா ஏதாவது சாட்சி கிடைக்கணும் தாத்தா, அப்பதான் வந்து விஜய வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரிம்மா, ஏதாவது கிடைக்குமா, வழி இருக்குமா, நம்ம எப்படியாவது விஜய் வெளியில கொண்டு வந்துடலாமா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நீ வீட்டுக்கு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இல்ல, விஜய் வெளியில எடுக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்கா வயிறு வலிக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. கங்காவா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, தெரியல டாக்டர், திடீர்னு வயிறு வலிக்குன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறா, என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்றாங்க. என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த கரு வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கு, நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. உடனே கரு சரியா வளர்ச்சி இல்ல, அவங்களுக்கு அபார்ட் ஆகுற மாதிரி இருக்கு, அதனாலதான் அந்த வயிறு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே குமரன் அம்மா சாரதா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. குமரன் அழுகுறாங்க. அதுல கங்காவும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும், அபார்ட் பண்ணிடுவோம், ஏன்னா சரியா அபார்ஷன் ஆகலனாலும் வயிறு வலிக்கும், அதனால நம்மளே அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே குமரன் அம்மா சாரதா கிட்ட சொல்றாங்க, நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன்டி, நான் என் பிள்ளைய கொடைக்கானலுக்கே கூட்டு போறேன், அங்க கங்காவே நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கேட்டீங்களா, இப்ப பாரு கங்கா இப்படி இருக்கிறா, இங்க வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இப்படி ஆயிடுச்சு, வீட்டுல உள்ளவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சே கங்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு, வருத்தப்பட்டேவும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. டாக்டர் வேற என்ன சொன்னாங்க, கங்காவை நல்லா பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்களடி, ஆனா நீங்க கேட்டீங்களா, என் பேச்சை யார் கேட்டீங்க, இப்ப பாரு கங்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் வீட்டுக்கு வந்த வாரிசு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதாவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய், அதுக்கு என்ன பண்ண முடியும்டி, அது அதனாலதான் கரு கலைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து குமரன் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க வீட்டுல உங்க பேத்திக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அதாவது அந்த காவேரினாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் நிவின் அமுனாவுக்கும் கால் பண்ணி வர சொன்னதுனால அவங்க 2 பேரும் இங்க வராங்க. ராகினி பசுபதியோட பிளானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், இவங்களோட வழியில தான் நம்ம போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. உடனே காவேரி வெண்ணிலா கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே அவகிட்ட என்ன பேச போறீங்க, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா ராகினி பசுபதி எல்லாரும் சொல்றாங்க. உடனே இல்ல, நீ விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சல, அதை பத்தி தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கை சைகை காமிக்கிறாங்க. உடனே வெண்ணிலா தனியா போய் பேசுறாங்க. காவேரியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க வெண்ணிலா, நீங்க விஜய கல்யாணம் பண்ணணும்னு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நான் சொல்றேன், நான் விஜய் விட்டு விலகிடுறேன், நீங்க விஜய கல்யாணம் பண்ணிக்கோங்க, விஜய் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க விஜய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஆமா, அதுக்காக தான் நாங்க விஜய தூக்கி உள்ளே வச்சதே வந்து, அப்படி இருக்கும்போது விஜய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா விஜய் வெளியில வந்துருவார், விஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் விஜய் சித்தப்பா வச்சு பொய்யா சாட்சி சொல்ல சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க வாயாலேயே எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணதை காமிக்கிறாங்க ராகினி கிட்ட. இங்க பாருடி, விஜய உள்ள வைக்கணும்னு நீங்க பிளான் பண்ணீங்க, உங்க வாயாலேயே உண்மையை கொண்டு வரணும்னு நான் பிளான் பண்ணேன், அத மாதிரியே இப்ப நடந்துருச்சா, நீ ரெடியா இருந்துக்கோ, உன்னையும் உங்க அப்பாவையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட போறேன், நீ ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே என்னப்பா இவ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெண்ணிலா நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, விஜய்க்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா, விஜய் வெளியில கொண்டு வரதுக்கு சொன்னா, அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் பேசினது எல்லாத்தையுமே அவ ரெக்கார்ட் பண்ணிட்டா, அவளுக்கு அதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. காவேரி இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு, சார் இவங்க பொய்யா விஜய் மேல கேஸ் போட்டிருக்கிறதுக்கான ஆதாரம் வந்து என்கிட்ட இருக்கு சார், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு, என்னையா இதெல்லாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க சேர்ந்து பிளான் போட்டு இந்த பையனை வந்து உள்ள வைக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க, அதுக்காக பொய்யா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, பொய்யா சாட்சி வேற நீ சொல்லியிருக்க, என்ன ஒன்னதான் நான் உள்ள தூக்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த கேங் எல்லாமே தான் சார் இந்த வேலையெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்கம்மா, நான் இவங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி, சார் விஜய் உள்ள போனதுக்கு காரணமானவங்க எல்லா மேலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார்,
நீங்க வந்து வாங்கிட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரிங்கம்மா அப்படியே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பசுபதி, வெண்ணிலா எல்லார் மேலயும் வந்து காவேரி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. இந்த பக்கம் விஜய உங்க மேல தப்பா கேஸ் போட்டிருக்க கூடாது, கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் வெயிட் பண்ணோம். அதுக்கேத்த மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து ஆதாரத்த கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒய்ஃப நீங்க எப்படி சார் பிரிஞ்சு போவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. ஆமா, எல்லாமே என் பொண்டாட்டினால தான் இதெல்லாம் நடந்துச்சு. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி நினைச்சு பெருமைப்படுறாங்க. அந்த இடத்துல தாத்தா இருந்துட்டு, காவேரி சூப்பரான ஐடியாமா. நானே விஜய் எப்படி கொண்டு வர வெளிய அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராவே இருக்குதே. விஜய் எப்படி கொண்டு வரேன்னு, நீ அவங்க மூலமாவே அவங்கள பேச வச்சு ஆதாரத்த கலெக்ட் பண்ணி போலீஸ்ல குடுத்து எப்படியோ விஜய் வெளியில கொண்டு வந்துட்டமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வா காவேரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் விஜய் இருந்துகிட்டு, ஆமா தாத்தா உங்ககிட்ட நானு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிவின் காவேரிக்கு கால் பண்ணி, காவேரி நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா காவேரி அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் விஜய் வெளியில கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி காவேரி இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். கங்காக்காவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி ஷாக் ஆயிட்டு, என்ன அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறாங்க. இந்த விஜயும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்ட்டு விஜய், காவேரி, தாத்தா 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல கங்காவை பாக்குறதுக்கு வராங்க. குமரன் அம்மா உள்ள போக விடாம மறைக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி அக்காவை பாக்கணும் இப்ப அப்படி சொல்றாங்க. அக்காவா? உன்னாலதாண்டி உங்க அக்காவுக்கு கருவே கலைஞ்சு உள்ள படுத்து கிடக்குறா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அக்காவை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. நீ நல்லா உன் புருஷனோட ஊர் சுத்திட்டு இருக்க. ஆனா உன்னை பத்தி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அவ இப்ப இந்த நிலைமையில இருக்கா. நான் படிச்சு படிச்சு அப்பவே சொன்னேன். யார் கேட்டீங்க? ஒண்ணு நீ உன் புருஷனோட போய் வாழு, இல்லாட்டி அவனுக்கு விவாகரத்து கொடுத்து இருந்தா, ரெண்டும் இல்லாம அவனோட சுத்திக்கிட்டும் அலையிற, ஒரு பக்கம் இங்க வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து கங்கா உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அந்த பையனை பார்த்து பேசி பழகி இருக்க. என் பேச்சுக்கு ஒரு மரியாதையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே தாத்தா, சாரதா கொஞ்ச நாளும் புரிஞ்சுக்கோ சாரதா, என்ன நிலைமைன்னு யோசிக்காம நீ பாட்டுல பேசாத. விஜய் மேல எந்த தப்புமே இல்ல. காவேரி விஜய் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு அவங்க காவேரி விஜயோட சேர்ந்து வாழணும்னு அவ சொல்லிட்டு இருந்தா. ஆனா நீங்க யாருமே வந்து அதை புரிஞ்சுக்காம அவளை காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. என்னையா நாங்க காயப்படுத்துறோம்? இவதான் எங்களை எல்லாத்தையும் காயப்படுத்திருக்கா. இவளை பத்தி ஒவ்வொரு நாளும் இவ வாழ்க்கை என்ன ஆகுமோ யோசிச்சு யோசிச்சு எங்க மனசுதான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கங்காவுக்கும் இப்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு குமரன் அம்மா, இனிமேலும் கங்காவும் குமரன் இங்க இருக்க வேண்டாம். உங்க குடும்பத்தையே பாத்துக்கிட்டே இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இனிமேலு நான் எங்க வீட்டுக்கே கூட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா, அவளை விடுங்க, அவளை ஒண்ணும் சொல்லாதீங்க, அவ மேல எந்த தப்பும் இல்ல, அவளை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே குமரன் இருந்துகிட்டு, அம்மா எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஹாஸ்பிட்டல்மா, அமைதியா இருங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய உள்ள வர சொல்றாங்க. உடனே காவேரி, அக்கா என்னாலதானக்கா உனக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாதடி, உன்னால இல்லடி, அந்த குழந்தை வந்து வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கு, அதனாலதான் இது பிரச்சனை. இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க. காவேரி அழுகுறாங்க. தாத்தாவும் உடம்பு பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.